ஹலோ 1 2 3 ஹலோ. என்னப்பா அது? யார பார்த்து தூக்கிட்டு வரீங்க? நான் தான்மா தலைவரையா? ஓகே ஓகே ஓகே. அதாவது மகளிர் அணி நேத்து பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு மகளிர் கும்பல் கும்மி அடிச்சாங்க. சேர்ந்து நானும் அடிச்சேன். சரி. அங்க ஒரு பயம் உள்ள என்னைய கோர்த்து விட்டுச்சு. கும்மி அடிக்கிறதுலாம் கரெக்டு தான், என்ன மாதிரி ஒரு பிரேக் டான்ஸ் ஆடுவியான்னு கேட்டுச்சு. நானும் எசக்க பசக்க ஆடுனேன். கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் வாங்கிருச்சு. அதனால தான் 2 பேரை வச்சு தூக்கிட்டு வந்தேன். இந்த வயசான காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையாக்கும்? தேவையில்லதான், ஆனா அரசியல் இதெல்லாம் தேவைப்படுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்காக தேர்தல் ஸ்பெஷல்ல காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும். திமுக துணை நிற்கும். தேர்தல் வந்துருச்சு. இந்த சட்டாளங்க நரேந்திர மோடி ஆட்சியில அவர் பேசுறது திருக்குறளா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. என்ன பேசுறாருன்னு அவருக்கும் புரியாது, கேட்கற நமக்கும் புரியாது. சொன்னது யாரு? மோடிகள். ஊரானுக்கு ஊட்டி விடுவேன். ஊரானுக்கு போய் ஊட்டி விடுவேன். தலைவரே, என்னத்தையும் அள்ளி விட்டீங்க சும்மா. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதாவது மகளிர் அணி தெளிவா பேசுறவன் இலக்கியவாதி, தெளிவில்லாம பேசுறவன் அரசியல்வாதி. நான் தெளிவா பேசினா அங்க இருக்கிறவன் பூரா மேல வந்துடுவான். நாம நடுத்தருவுக்கு தான் போகணும். நீங்க நடுத்தருக்கு போனா நான் வேற கட்சிக்கிட்டு மாறிட்டு போயிருவேன். என்னம்மா இப்படி பேசிவிட்டீங்க? கட்சி விட்டு கட்சி தாங்கிறதும், இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறதும், அந்த கட்சியில இருந்து அடுத்த கட்சிக்கு போறதும், ஏன் அமெரிக்காவில போயா கூட்டணி வைக்கிறதா அரசியல்வாதி? சும்மா இல்ல. கட்சி தாவறாங்களா? கட்சி நாளா எத்தனை கட்சி தாவி எவ்வளவு படிக்கட்ட தாவி வந்திருப்பேன். கிரண்பேடி காமெடிகள் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தாரு, சகோதரி தமிழிசை வந்தாங்க. புதுச்சேரியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க. ரங்கசாமி தனி கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான். இப்போ அந்த நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சியை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான் ஜனநாயகமா? திமுகவில் இருந்த நமச்சிவாயம் மதிமுகவுக்கு தாவினார், மதிமுகவில் இருந்து தமாகவுக்கு தாவினார், தமாகவில் இருந்து புதுவை மாநில காங்கிரசுக்கு தாவினார், புதுவை மாநில காங்கிரஸில் இருந்து மீண்டும் தமாகவுக்கு தாவினார், தமாகவில் இருந்து காங்கிரசுக்கு தாவினார், காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு தாவினார். இன்னும் 2 மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பாரோ. வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி தங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க? ஆளுதான் உயரம். உயரமா இருந்து என்ன பிரயோஜனம்? உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும், உயரத்துக்கு தகுந்த சுயமரியாதை இருக்கணும். இதுல இன்னொரு பக்கம் பாதம் தாங்கி பழனிசாமியோட அதிமுக வராங்க. அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட். தலைவரே, டெய்லி பேசுறீங்க, ஆனா உங்க பேச்சு எங்கேயும் எடுபட மாட்டேங்குது. மகளிர் அணி என்ன எப்படி சொல்லிட்டீங்க? என்னுடைய புகழ் 8 திக்கு இருக்குது. அமெரிக்கால ஒபாமா டெய்லி என்கிட்ட 1/2 மணி நேரம் பேசிட்டு தான் தூக்குவாரா பார்த்துக்கோங்க. இவ்வளவு ஏன் இப்போ கூட நிலவுக்கு சந்திரன் அனுப்பணும் இல்லையா, அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு ஆனா பாட்டிக்கிட்ட போன கொடுத்து என்கிட்ட என்ன விடன்னு கேட்டுட்டு தான் தூங்கும். செவ்வாய் கிரகத்தில் நமக்கு ரசிகர் மன்றமே இருக்கு. நான் சொன்னா எல்லாம் காப்பாக ஒன்றும் தெரியாம என் பக்கத்தில் எப்ப பார்த்தாலும் மகளிர் வந்து நிக்குது. 35 வயசுல நான் டெல்லிக்கு, நான் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் டெல்லியில 35 ஆண்டுகள், 35 வயசுல நான் போனேன். உலக தலைவர்கள் எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு கூட பில்கேட்ஸ் நினைச்சா நான் பேசுவேன், போன் பண்ணுவேன், பேசுவாரு. என் வீட்டுக்கு பில்கேட்ஸ் ஒரு முறை வந்திருக்கிறாரு, பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ், இதெல்லாம் உலக தலைவர்கள்லாம் தெரியும்.
என்னமோ அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு அமைச்சர் என்ன அடக்க ஒடுக்கமா இருக்கணும். தமிழ்நாட்டிலேயே அதிக போதைப் பொருட்கள் விற்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். இதுல அமைச்சர் என்னத்தை கிழிக்கிறாருன்னு தெரியல எனக்கு. அதுல திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமா எங்க வைக்கிறாங்க தெரியுமா? திருவண்ணாமலை நகரத்தில், அவரோட தொகுதி. தமிழக மக்கள் குறிப்பா பெண்கள் எல்லாம் கோமா 5 வருஷம் கோமா இருப்பீங்க நீங்க. ஆனா தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த கோபம் போயிடும். ஒரு நாளைக்கு போகும். ஏன்? அந்த காந்தி, இந்த காந்தி 500 காந்தி 1000 காந்தி. தலைவரே, என்ன ட்ரெஸ் இது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்குது. நான் பாருங்க இப்படி மேட்சிங்கா வரேன். கொஞ்சமாவது எனக்கு மேட்சிங்கா வரீங்களா? என் பர்சனாலிட்டிக்கு மேட்சிங்கா. ட்ரெஸ் சென்ஸே இல்லாத மகளிர் ரெடியாக இருக்குது. எம்மா வடக்கிருந்து ஒருத்தர் வரார். அவர் இந்த கோட்டு பைஜாமா அப்படி மாதிரி போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வர்ற மாதிரியே உலகம் முழுக்க சுற்றுவார். பார்த்ததில்ல? பார்த்துருக்கேன். பார்க்கணும். அப்படித்தான் நானும் ஒரு காலத்தில் அப்படி பிரபலம் ஆயிடுவேன். அதுக்கு தான் இந்த மாதிரியான ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டிருக்கேன். என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக சும்மா நினச்சிக்கிட்டாங்க போட்டிருக்கேன். அது மாதிரி இங்கே நிறைய பேர் நிறைய விஷயங்களெல்லாம் பேசுவாங்க. எப்படி மட்டும் பாருங்கள். சவால் விடுறேன், அவருக்கு சவால் விடுறேன். திரு ஒன்றிய பிரதமர் அவர்களே, நீங்க அடுத்த 10 நாளோ 15 நாளோ இதை அடுத்து வர சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டிலே வந்து குடியிருங்க, இங்கே இருந்துருங்க, எங்களோட இருந்துருங்க. ஆனா உங்களால தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட உங்களால பாஜகவால ஜெயிக்க முடியாது. எங்க தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க, சுயமரியாதை அதிகம் எதிர்பார்ப்பாங்க. நீங்க சுயமரியாதை கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்போம். ஆனா நீங்க எங்களை மதிக்கலைன்னா நாங்க உங்களை தூக்கி போட்டு மிதிப்போம். ஒன்றிய பிரதமர் 29 பைசா இருக்காருல்ல, அவர் இங்க வந்தாருன்னா பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அமுச்சு விடுவோம்ல, அது மாதிரி நல்லா வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் பேசுறது திருக்குறளா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. என்ன பேசுறாருன்னு அவருக்கும் புரியாது, கேட்கற நமக்கும் புரியாது. இப்போ நான் உங்களை திருப்பி கேட்கறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்களும் தான் இப்போ கூட்டணி இல்லைன்னு நாடகம் ஆடுறீங்களே, உங்களுடைய பிரதம வேட்பாளர் யாரு? எங்களுக்கு தான் குழந்தையே பிறக்கலன்றீங்க, உங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலையே இன்னும். எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு பார்த்தீங்களா? டூத் பேஸ்ட் விளம்பர மாதிரி இல்ல? அது யார்கிட்ட காட்டுறாரு? இதை நீங்க நான் வந்து சிரிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல, சிரிக்கிறது நான் ஒன்றும் கேலி உருவெல்லாம் நான் செய்யல, உருவ கேலி நான் செய்யறதுக்கு விரும்பல. அவருக்கு எப்பவுமே சிரிச்ச முகம்தான். இந்த அமைதி படைன்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா? அது ஒரு பாத்திரம் ஒரு ஞாபகம் இருக்கா? அதாவது 2 அம்மாவாசை. அதாவது நேயர் ஏமா மகளிரணி தொண்டை கிளிய நான் இங்க கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறேன், அங்க என்ன வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? என்ன விஷயம்? என்ன சினிமால நடிக்க கூப்பிட்டாங்க. ஆத்தி கிட்ட இருக்கிறத விட அங்க போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தேன். ஓ மக்களே நல்லா பார்த்துக்கிடுங்க. திடீர்னு முளைக்கிற இந்த கோடை காலத்தில் முளைக்கிற கடைகள் மாதிரி, புத்தீசல் மாதிரி நிறைய வேட்பாளர்கள் வருவாங்க போவாங்க. ஜெயிச்சா சினிமாவில் நடிப்பாங்க, தோத்தா சீரியலில் நடிப்பாங்க. நாங்கள்லாம் அப்படி கிடையாது. எப்பயும் களத்தில் நிற்போம், உங்களோடைய இருப்போம், பச்சை சுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆமாம், எங்கள் மகளிர் அணிவின்றதுக்காக நீங்கள்லாம் இறக்கப்படக்கூடாது. திடீர் சாம்பார், திடீர் சமையல், திடீர் கேசரிம்பாங்க. அதே மாதிரி திடீர் கூட்டணி, திடீர் கட்சின்ற மாதிரி சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் திடீர்னு போய் கட்சியில சேர்ந்துட்டு திடீர்னு சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க. திடீர்னு வந்தவங்க திடீர்னு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்கள பார்க்கவே முடியாது. திடீர்னு வந்தவங்க திடீர்னு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்க வந்தா மோப் கொடுங்க, வெயில் அதிகமா இருக்கு, மண்டையெல்லாம் குழக்குது, எனக்கு வேற மொட்டை மண்டை வேற இருக்கா, உச்சியில போகும். அப்புறம் உங்களை மாதிரி தாய்மார்கள் ஏதாவது ஸ்கூலுக்கு கொடுத்தா நாங்க வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். அது மாதிரி அவங்க வந்தாங்கன்னா வரவேற்கிறேங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. அவங்க வரட்டும், ஓட்டு கேட்கட்டும். ஆனா தேர்தலுக்கு அப்புறம் அவங்க எங்க போய் பார்க்கறது? அவங்க சிட்டியில ஒரு இது நடிக்கிறாங்க, அங்க போவாங்களா? இல்ல பெரியம்மா நடிக்கிறாங்களே அங்க போவாங்களா? இல்ல எங்க போவாங்க நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அதனால அவங்களெல்லாம் பார்க்க முடியாது. 10 வருடங்களாக ஆட்சியிலே இருப்பவர்கள் என்ன செய்தார்கள்? கடன் தான் நம் தலையில் இருக்கிறது. இப்பொழுது மீண்டும் ஓட்டு கேட்டு வருகிறார்கள். போடலாமா? 1000 ரூபாய் தருவேன் என்று சொன்னார்கள்.
1000 ரூபாய் தந்தா போதுமா? 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தலைக்கு கடன் இருக்கு. தலைவரே, தடி என் தலைக்கு 1 லட்ச ரூபா கடன் இருக்கா? நீ வச்சிருக்க பப்பு கொண்டைக்கு 1 லட்சம் இல்ல 3 லட்சம் கடன் இருக்கு. என் தாயை 1000 ரூபாய்க்கு கையேந்த வைக்கிறது ஒரு மான தமிழ் மகனா எனக்கு தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மாவுக்கு 1000 சாதனை, அவ தலையிலே 1,60,000 கடன். இது எவ்வளவு பெரிய வேதனை. 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆண்டு இருக்கிறது. ஒரே ஒரு நாட்டு மக்களுக்கு செய்த நன்மையை சொல்லி ஓட்டு கேட்டு விட்டால் நான் இப்படியே நான் பிறந்த ஊருக்கு போய்விடுகிறேன். நான் இந்த கட்சியை நடத்தல, போயிடுறேன். ஒரே ஒரு நன்மை, 10 ஆண்டு காலம் ஒரே ஒரு நன்மை இந்த நாட்டு மக்களுக்கு இதை செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு சொல்லல, இந்திய நாட்டுக்கு. ராமருக்கு கோயில் கட்டினது சாதனையா? அது முழுசா கட்டினீங்களா? பாதியை கட்டிட்டு அவசர அவசரமா மேற்கூரையெல்லாம் செட்டு போட்டு திறக்க வேண்டிய அவசியம்? தேர்தல் தம்பி, தேர்தல். ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடு உலகத்தில் இந்தியா. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 சொன்னது யாரு? மோடி. நான் ஊரானுக்கு ஊட்டி விடுவேன், ஊரானுக்கு போய் இப்படி ஊட்டி விடுவேன். உள்ளவன் சாப்பிட்டாக கொன்னுடுவேன். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, அருமை தாய்மார்களே, நாட்டிலே வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார்கள். நான் கேட்கிறேன், தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது, அது வளர்ச்சி அல்லையா? நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, அது வளர்ச்சி அல்லையா? இந்த வளர்ச்சியை பார்த்து வயிறு எறிந்து எல்லோரும் திட்டிக் கொண்டே இருக்கிறார்களே, இதை பார்த்து நான் கேட்கிறேன், இது ஒரு வளர்ச்சி இல்லையா? எங்கள் மகளிர் அணியை பாருங்கள், கழுத்திலே தங்க செயின் போடுவதற்கு பதிலாக சரடையே போட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட நமது ஐபிஎல்லிலே ஒருவருக்கு வடத்தை மாலையாக அணிவித்திருக்கிறார்கள். ஆக இதுதான் உண்மையான வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை பார்த்து எதிர்க்கட்சிகள் பொறாமைப்படுகின்றன. எங்க அப்பா கல்யாணம் போது 100 ரூபான்னு சொன்னாங்க. கேட்கிட்டேன் 8 கிராம் தங்கம் 100 ரூபா, 75 ரூபாய்க்கு தங்கம் பெருசுகளா இருக்குது. இங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டாங்க ஆம்பளைங்க. அது அவங்களும் 75 ரூபா ஒரு 8 கிராம் தங்கம்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு 52,000 53,000. பாரு, நீ இந்த தோடு போட்டிருக்கலம்மா. சரி சரி, இப்ப கேளுங்க. இப்ப தங்கத்தாய், தங்கராசு, தங்கம்மான்னு பேர் வச்சுக்கலாமே தவிர, தங்கத்தாய், தங்கராசு, தங்கம்மான்னு பேர் வச்சுக்கலாமே தவிர, இந்த சண்டாலங்க நரேந்திர மோடி ஆட்சியில 8 கிராம் தங்க 75 ரூபா 100 ரூபா அதிகமா போனா, 10 போனா 10,000 ரூபா இருந்தா போகுது, 1000 ரூபா இருந்தா போதும். இப்ப 1000 ரூபாய் டீ கடையிலேயே பத்த மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கொடுமைகள் ஆகி போயிருக்கு. இந்த அருமையான நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விளைவது என்னவென்றால், ஜப்பான் கொரில்லா குரங்குகளிலிருந்து, அதற்கப்புறமாக உராங்கூட்டானிலிருந்து, இலங்கையிலிருந்து வரக்கூடிய பல்வேறு சூழல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், ஹலோ, என்னன்னா இதே நிலை தொடர்ந்தா வடகொரியா ஆயிரும், அதைத்தான் சொல்றாரு அவர். சும்மா கிண்டல் அடிக்காதீங்க திராவிட மாடல. உங்க மாடல் என்னங்கிறத நான் சொல்றேன். வெளிநாட்டிலிருந்து தலைவர்கள் வரும்போது இந்த மாதிரி குப்பம் பகுதிகள், ஏழ்மை வாழும் பகுதிகள் எல்லாம் திரை போட்டு மறைச்சிடுறாங்க. ஏன்னா வர்றவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்களாம். அவ்வளவு அசிங்கமா இருந்தா இங்க வரவே வராத. ஓட்டு கேட்க மாட்டீங்க, வரீங்க இங்க வராமலே இருந்திருக்க, நமக்கு நாமே பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அதுதான் இப்ப நடக்க போகுது. அதை நீங்க தான் நடத்தி காட்டணும். நான் இந்தி ஒழிகன்னு சின்ன பையனா இருக்கும்போது சொல்லி இருக்கலாம். அப்புறம் அறிவு வந்ததுக்கு அப்புறம் இந்தி வாழட்டும், எங்க வாழணுமோ அங்க வாழட்டும். தமிழ் வளரட்டும், எங்கெல்லாம் வளர வேண்டுமோ அங்கெல்லாம் வளரட்டும். ஒரே மொழி, ஒரே ஜிப்பா, ஒரே சப்பாத்தி, ஒரே பட்டன். ஜிப்பாவுக்கு இல்ல, ஓட்டு மெஷின்ல ஒரே பட்டன் நமக்குன்னா அப்புறம் ஒரே ஆளுதான், பாக்கி ஒண்ணும் கிடையாது. நார்த் கொரியா மாதிரி ஆயிடும். தலைவரே, நீங்க எந்த தலைவரையாவது நேருக்கு நேரு ஒத்தைக்கு ஒத்த சந்திக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். எம்மா,
தேர்தல் களத்துல தான் வீராவேசமா ஹே ஒத்தைக்கு ஒத்த வாரியா, நேருக்கு நேர் சவால் விடுகிறேன், வருகிறாயா அப்படின்னு பேசணும். எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டம் போட்டாங்கன்னா சர்ன்னு வரணும், மொத ஆளாக பேசணும். இந்த போனார்ல அவரு அது மாதிரி இழைஞ்சு கிளம்பி போயிட்டே இருக்கணும். நீ வாட்டுக்கு வாயை கொடுத்துட்டு அப்புறம் யார் வாங்கி கட்டிக்கிறது? தலைவரே, சொல்லுங்க மகளே. இந்த வாக்காளர் எல்லாம் நல்லா கவரணும், அதனால எல்லாரையும் கும்பிட்டுக்குங்க நீங்க. அம்மா வணக்கம். அந்த தாத்தாவை தாத்தா வணக்கம். அந்த அம்மாவை அக்கா வணக்கம். அந்த ஐயாவை ஐயா வணக்கம். ஐயா அந்த தம்பிய குட்டி தம்பி வணக்கம். அந்த ஐயாவை. ஏமா அது சின்ன குழந்தைய போய் ஐயாங்கிற? இளைய தலைமுறை வருங்கால வாக்காளர். பரவாயில்ல இருக்கட்டும். வாக்காளர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா சொல்றேன், கேட்டுக்கங்க. மற்றவங்கெல்லாம் வாக்குறுதி கொடுப்பாங்க, என்னைய நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா அவங்கள மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். கரண்ட் இருக்கு ஆனா வீட்டில் பல்ப் எரியல, குழாய் இருக்கு ஆனா தண்ணி வரல, அது இருக்கு ஆனா இது வரல, இப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்கல்ல. என்னை நீங்க தேர்ந்தெடுங்க. கரண்ட் இல்லாமலே வீட்டில் பல்ப் எரியும், தண்ணி வராமலேயே குடம் நிறையும், அடுப்பை பற்ற வைக்காமலே சோறு வரும். அப்படிப்பட்ட வேட்பாளர் நான், என்ன ஜெயிக்க வைங்க. எப்படிப்பட்ட மாற்றம் வரப்போதானா? எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு கொடிய கீழே கொஞ்சம் இறக்கிருக்கு தலைவா, கொடிய கீழே இறங்கி தலைவா கொடிய கீழே இறங்கி மக்கள் பார்க்கணும். மக்களுக்கு மறைச்சு தப்பா போயிடும், நமக்காக நிக்கிறாங்க மக்கள் பாக்குறதா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. மிக மிக குட்டி, ரொம்ப நன்றி குட்டி. பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க, வாங்க 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 வாங்க. ஓ நன்றி. அம்மா திரும்ப நான் ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு முன்னாடி 2வது முறையினால வர முடியாதுங்கம்மா. பெரிய தொகுதி, எல்லா ஊருக்கும் ஒரு முறை தான் போக முடியுது. அதனால நீங்க அண்ணாமலையாக எல்லா வீட்லயும் போய் ஓட்டு நீங்க கேட்க. ஏப்ரல் 19ஆம் தேதி வெற்றியின் சின்னம் தாமரை, மோடியின் சின்னம் தாமரை. உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு நல்லா இருக்கீங்களானே? அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். இங்க பரவாயில்ல, திருவண்ணாமலையில தண்ணி தண்ணி டேங்க் கட்டியாச்சு, வீட்டுக்குள்ள பைப் போட்டாச்சு. ஒரு அம்மா சொல்றாங்க, அண்ணே தண்ணியே வரலன்னு. டேங்குக்கும் வீட்டுக்கும் தண்ணி பைப் கனெக்ஷனே போடல. அந்த கமிஷனுக்கு பைப் ஒரு வீட்டு போயிட்டு டேங்க் இருக்குது, பைப் இருக்குது, போட்டோ எடுத்து பணம் வாங்கியாச்சு. ஒரு ஊர்ல ஒண்ணு நம்ம எல்லா இடத்துலயும் கொள்ளடிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முறை தாமரைக்கு ஜூன் 4, 2024 பிறகு இந்த கஞ்சா விற்கிற ஒரு பையன் இருக்குமா? எழுதி வச்சு ஒரு பையன் இருக்கு. கஞ்சா விற்கிற ஒரு பையன் கோயம்புத்தூர் எல்லைக்குள்ள ஒரு பையன் இருக்க மாட்டாங்க. அது என்னுடைய உத்தரவாதமாக நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எவனாச்சும் போதை வச்சனா என் சட்டை பிடிச்சிக்க. சில இடத்துல காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா. பொறுமையா பேசுனீங்கன்னா வேலை நடக்காது. அன்பு வாக்காளர் பெருமக்களே, இவ்வளவு நேரம் தேர்தல் கச்சேரி ஸ்பெஷல்ல ஏகப்பட்ட ஐட்டத்தை எடுத்து நாங்கள் கொட்டினோம். அதை பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்க. மறக்காம ஓட்ட எங்களுக்கு போட்டணும். ஆமா. ஆக நேரம் ஆகிவிட்டது. அடுத்த கச்சேரி ஸ்பெஷலில் உங்களை சந்திக்கிறோம். இப்போ வேற பக்கத்தில் அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால மகளிரணி ஃப்ளைட்டுக்கு அவசரப்படுறாங்க. இப்போ நாம் கிளம்புறோம். அடுத்த தேர்தல் கச்சேரி ஸ்பெஷலில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். போங்க. ஹலோ லைட் ஹலோ 1 2 3 ஹலோ